அந்த நாட்களிலே நான் பயந்தேன். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, சினிமா பார்த்துட்டேனே, ஐயோ இந்த கண்ணுக்கு என்ன வருமோ அப்படின்னெல்லாம் அழுத பயந்து நடுங்கினேன். ஆனால் ஆண்டவர் 1 மணி நேரத்துக்கு பின்னாலே சரியா 6 மணிக்கு, விசுவாசிகளே, ஆண்டுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவங்களே, உங்க கண்ணெல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டாச்சே. இந்த கண்ணு ரத்தத்தில் கழுவப்பட்ட கண்ணு அப்படின்னா இந்த கண்ணு அசுத்தத்தை பார்க்கலாமா, பாவத்தை பார்க்கலாமா? ஆக தாவீது தப்பு பண்ணான். ஆனால் ஆண்டுடைய பாதத்தில் அறிக்கையிட்டு என்ன செய்தான்? ஒப்புரவாயிட்டான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டுகிட்ட ஒப்புரவாயிட்டா பயம் போயிடும். பயம் இப்பவே போகும். ஒப்புரவாய். யார்கிட்ட ஒப்புரவா? யார்கிட்ட? அப்பாட்ட ஒப்புரவாய். ஆண்டவரே நான் பேச, நீ ஒப்புரவானா ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்டுவார். அந்த இரக்கம் உனக்கு தைரியத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது அவனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். என்னது? நான் ஒரு வீட்டை கட்டுவேன். இப்போ கூட யாருக்கோ சொல்லுகிறார், வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, வாடகை இன்னும் வீடே கட்டல பாஸ்டர், இன்னும் இடம் கூட வாங்கலை பாஸ்டர், இன்னும் சிலர் வீடுகளை வச்சுக்கணும், வாடகை விட்டு நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க பாஸ்டர், நாங்கள் எங்களுக்கு வீடு வாசல் இல்லை பாஸ்டர். சிரிக்கிறா. ரோஸு, எத்தனை வீட்டுக்கு வாடகை வாங்குற? 3 வீடா? பச்சை 3 வீடு வாடகை எப்படியோ 10,000 ரூபாய் வருமா? ஒரு ரூமுக்கு 200 ரூபாய். 600 ரூபாயில தசம் கொடுக்குறியா? அவங்க ஒழுங்காகவே கொடுக்குறது இல்லையா? அதனால தான் கொடுக்க மாட்டாங்க. நீ தசம் கொடுத்தனா தான் ஒழுங்காக கொடுப்பாங்க. நீ கொடுக்காதனால அவங்க டூ காட்டினே இருப்பாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் செவிகள் கேட்க என்ன சொல்லியிருக்கீங்க உனக்கு? ஆமா, இன்னைக்கு கூட உன் செவிகள் கேட்க இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை வீடு இல்லாம வாடகை வீட்டுல வாடகை கூட கட்ட முடியல, ரொம்ப நெருக்கப்படுற அங்கலாட்சி உட்கார்ந்துக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், உன் காதுகள் கேட்க, உன் செவிகள் கேட்க உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். பயப்பட. இன்றைக்கு ஆண்டவர் உன் செவிகள் கேட்க ஒரு காரியத்தை தைரியமா சொல்லுகிறார். உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், உனக்கு ஒரு குடும்பத்தை கட்டுவேன், உனக்கு ஒரு வாழ்க்கையை கட்டுவேன், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுவேன். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இப்ப நீ என்ன பண்ணலாம் தெரியுமா? தைரியமா ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை வச்சு தைரியமா ஜெபிக்கலாம், தைரியமா கேட்கலாம். வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களே, வீடு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, திருமணம் ஆகும்னு சொன்னீங்களே, குழந்தை தருவேன்னு சொன்னீங்களே, தொழில் தருவேன்னு சொன்னீங்களே, தொழிலில் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆகினாலே என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? என்ன தைரியம்? என்ன தைரியம்? பாவம் பண்றவங்க தைரியமா கேட்க முடியாது. அக்கிரமம் பண்றவங்க தைரியமா கேட்க முடியாது. ஆண்டுடைய கட்டளை மீறவங்க தைரியமா கேட்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவங்க தைரியமா கேட்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நான் ஒரு ஓப்பனா கேட்கிறேன், நான் தைரியமா நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவேன்றத மட்டும் கை தூக்குவேன். எனக்கு தைரியம் உண்டு. என்கிட்ட எந்த கரை இல்லை, எந்த திரை இல்லை, என்கிட்ட எந்த பாவம் இல்லை, எந்த அக்கிரமம் இல்லை. அவர் கொடுத்த கட்டளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால நான் எப்போதும் ஆண்டுக்கு முன்பாக தைரியமா நிற்க முடியும்.
தைரியம் உண்டா? ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு தைரியம் இருக்கா? என் ஜபத்தை எப்படி கேட்பாரு? என் ஜபத்தை அவர் கேட்பாரா? வேதம் சொல்லுகிறது, என் தாவீது எழுதும்போது எழுதுறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் கொடுக்க மாட்டாரா? செவியை கொடுக்க மாட்டாரா? கேட்கவே மாட்டாரா? இருதயத்தில் அக்கிரம சிந்தை. என்ன சிந்தை? ஆமா, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தவர்கள் அதுக்கு அவங்க ஜெபம் பண்ணும் போது கேட்கவே மாட்டாராம். அவன் செவியை கேட்கவே மாட்டாராம். அப்ப இந்த 3-4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தாவீதுக்கு மனதைரியம் கிடைச்சது. காரணம் என்ன? தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை இன்னும் நடக்கல. ஆனா அந்த வாக்கை நிறைவேற்றும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தைரியமா நிற்கிறான். தைரியமா மனதைரியம் வந்து வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களே, என் காது நிறைய சொன்னீங்களே, நான் காது கேட்க சொன்னீங்களே, வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களே. மனதைரியம் கிடைச்சது அவனுக்கு. தாவீதுக்கு மனதைரியம் கிடைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட கட்டுங்க. ஆதாம் ஏவாள் அவர்களை உண்டாக்கி படைத்துட்டு அவர்கள் தைரியமாய் ஆண்டவரோடு கூட நடந்தார்கள். தைரியமா நடந்தாங்க. தினந்தோறும் குளிர்ச்சியான வேளையில அவரு ஆதாமோடு ஏவாளோடும் உலாவினாராம். தோட்டத்துல உலாவினாராம். ஆண்டவர் நம்மோடு கூட அதிகாலையில உலாவுகிற தேவை. அதுக்கு தான் காலை ஜெபம் வச்சிருக்கிறோம். அதிகாலையில உலாவுறார். இங்க காலையில தேவ பிரசனம் நிறைஞ்சிருக்கிறது. ஆவியானவர் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஆகையினால அப்படி உலாவும் போது அவர் தைரியம் உள்ளவனாய் ஆதாமும் ஏவாளும் அப்பாவினுடைய கரத்தை பிடித்து நடந்திருப்பார்கள். தைரியமா பேசியிருப்பாங்க. தைரியமா நடந்தாங்க. எத்தனை தைரியம்! அந்த தைரியம் தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினது. நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, இந்த ஏவாள் பாவம் செய்தார். சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை அவள் புசித்து தன் கணவனுக்கு கொடுத்தாளாம். அவனும் புசித்து விட்டானாம். மறுநாளிலே, அந்த நாள் முடிந்தது. மறுநாளிலே ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையிலே அவர் வரும்போது ஆதாம் இல்லை, ஏவாள் இல்லை. நல்லா கவனிக்க. சில நேரத்தில் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நாம் ஆண்டுகிட்ட இருக்க மாட்டோம். அதுவே நம்மளை பிரிச்சு விட்டுரும். பிரித்தது. இப்போது ஆண்டவர் கூப்பிடுறாரு, அதமே எங்க பாருங்க, எங்கடா இருக்க மகனே, எங்க இருக்க? அதமே நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், அதற்கு நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு, என்னது, நான் நிர்வாணியா இருப்பதினால். ஆமென். நீங்க கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, அதாவது 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. ஆதாமும் அவன் மனைவியுமாக ஏவாளும் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிகளாயிருந்தார்கள், ஆனால் வெட்கப்படவில்லை, பயப்படவில்லை. ஆனால் இப்பொழுது என்ன செய்யப்பட்டு விட்டார்கள்? இப்போது என்ன சொல்றான்? இதுவரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்த போது நிர்வாணிகளா இருந்து என்ன பண்ணல? அவங்க வெட்கப்படல. வெட்கப்படாதிருந்தாலும் பைபிள் சொல்லுவாங்க, வெட்கப்படவில்லை. ஆனால் பாவம் செய்த போதோ, ஆண்டுக்கு கீழ்ப்படியாமல் போதோ என்ன நடந்தது? நான் நிர்வாணியா இருப்பதினால் நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டேன்? பயந்து ஒழிச்சுக்கிட்டேன். நான் பயந்து, நான் சொல்லட்டுங்களாங்க, தயவு செய்து பாவம் பண்ணுகிறாலே பயந்து ஒழிஞ்சுக்கோ. நீ யார்கிட்ட நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பாவம் உன் கண்களை பயப்பட வைக்கும். எத்தனை பேர் உள்ளுக்குள்ளவே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்கள்.
இந்த ஆதாமும் ஏவாளும் இப்போது ஆதாமே எங்கடா இருக்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டா என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து என்ன பண்ணிட்டேன்? ஒளிந்து கொண்டேன். ஆனால் ஒரு காலத்துல நிர்வாணிகளா இருந்தவங்க வெட்கப்படவே இல்லையா? நிர்வாணிகளா இருந்தது உண்மை, ஆனால் அவங்க வெட்கப்படவே இல்லை. ஆனா இப்பொழுதோ பாவம் செய்த பொழுதோ என்ன ஆயிட்டாங்க? இப்ப நிர்வாணிகள் ஆயிட்டாங்க. இப்ப என்ன வந்துருச்சு? அவங்களுக்கு பயம் வந்துருச்சா? வெட்கம் வந்துருச்சா? இப்ப ஆதாம் ஒரு பக்கம் ஒழிகிறான், ஏவாள் ஒரு பக்கம் ஒழிகிறான். முன்னே அவர்கள் பாவம் செய்யாது இருந்த போது ஆண்டவருக்கு பிரத்யட்சமாய் நேரா போனாங்க, ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு போனாங்க. ஆனால் இப்பொழுது என்ன ஆயிட்டாங்க? பயந்து அவன் ஆதாம் ஒரு பக்கம் ஒழிச்சுக்கினான், ஏவாள் ஒரு பக்கம் ஒழிச்சுக்கினான். ஏன்? தாங்கள் நிர்வாணிகள். அப்போ பயந்தார்களாம். பயந்ததினால தேவ சமூகத்திலே அவங்க பேச முடியல, தைரியமா நிற்க முடியல, ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, சபையிலே காது உள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் காதை அறுத்து போட கடவன். ஆமென். பேதுரு மாதிரி சில நேரத்தில் காதை வெட்டி எடுக்கணும். சரி, அப்ப தைரியம், மன தைரியம். ஆண்டவர்கிட்ட நிற்பதற்கு தைரியம் வேண்டும், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பதற்கு தைரியம் வேண்டும், ஆண்டவர்கிட்ட உறவாடுவதற்கு தைரியம் வேண்டும், ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு தைரியம் வேண்டும், ஆண்டவர்கிட்ட எதையாவது கேட்பதற்கு தைரியம் வேண்டும். அப்ப தைரியம் இருந்துச்சுன்னா தான் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். எப்போ தைரியம் இருக்கும்? நான் பரிசுத்தவா, நான் சுத்தம் உள்ளவன், நான் உத்தமன், நான் உத்தமி, நான் உத்தமி, நான் உண்மை உள்ளவன், நான் உண்மை உள்ளவன். என் கைகளிலே கரை இல்லை, என் இருதயத்தில் கரை இல்லை, என் கண்களிலே கரை இல்லை. ஆகையினால நான் தேவ சமூகத்தை தைரியமாய் நிற்க முடியும். பல இந்துக்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பாவம் பண்ணிட்டு போய் நின்றுட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க நிறைய கரம், நிறைய நியாயம், நிறைய விபச்சாரம், நிறைய வேசித்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் அங்க போய் என்ன பண்ணுப்பான்? இல்லைன்னா இப்படி கூட ஆச்சுக்கிறான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்தம் உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆகையினாலே அவர் உன் காதுகள் நிறைய சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் ரெடியா காத்திருக்கிறார். ஆனால் நீ அவருடைய சமூகத்தில் வந்து எப்படி நிற்கணும்? நீ மன தைரியமா நிற்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சோடுங்க. மன தைரியம் உள்ளவன் கட்டடத்தில் வந்து நிற்பான், அவனுக்கு ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். மன தைரியத்தோடு வந்து நீ கேட்கும் போது அதை நிறைவேற்றுகிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசுதான். கைகளை தட்டி, ஆண்டவரே நீங்க ஒருவர் மாத்திரமே மன தைரியத்தை கொடுக்கிறவர், மன தைரியத்தோடு கேட்கும் போது நீ கிருபை பாராட்டுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த யாருக்கு இந்த யாரெல்லாம் இந்த மன தைரியம் வரும்? மன தைரியம் உள்ளவங்க யார்? முதல்ல பார்த்தோம், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு கூட சுத்தமாக இருக்கும்போது மன தைரியம் இருந்தது. ஆனால் பாவம் செய்த போதோ அவங்க மன தைரியத்தை இழந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் நன்றாக வாசித்துக் கொள்ளுங்கள். அதாவது சில காலம் பாருங்க, குறிப்பிட்ட ஒரு சில காலத்தை கூட நிர்ணயிக்கிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. விண்ணப்பம் பண்ண வேண்டியதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியில மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக. இந்த தவளைகள் வந்து விட்டது. தவளைகள் என்கிற
ஒரு என்ன 10 வாதைகள். தவளை என்பது இன்னொரு வாதை. அந்த வாதையை பார்க்கிறான். அந்த தேசம் எங்கும், எகிப்து தேசம் எங்கும், எல்லா வீட்டில் சாப்பாட்டில், டம்ளரில், தண்ணியில், எல்லாத்துல தவளைங்க மிசு மிசு. தவளைகள் ஒரு வாதை. இன்னொன்று சொல்லட்டுமா? யாருடைய தலையில நிறைய பேர் இருக்குதோ, யாருடைய உடம்புல பேர் இருக்குதோ, அது வாதைங்க. உங்க தலையில பேர் வரக்கூடாது, உங்க உடம்புல பேர் வரக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில சாபம் வரும்போது இந்த கண் ரப்பைகளில கூட நிறைய பேர் இருக்கும். உடம்பெல்லாம் பேர் இருக்கும். என் சரீரத்தில் வந்தது. எனக்கு நிறைய முடி இருக்கிறதுனால எல்லா முடிகளிலும் பேர் இருந்துச்சு, தலையில பேர் இருந்துச்சு. பனியன் போட்டோம்னா பனியன்ல பேர்கள் இருக்கும். எடுத்து நான் குத்திடுவேன். சாபம் எங்கே இருக்கும்? அங்கே பேர்கள் இருக்கும். வாதை, அது ஒரு வாதை. எகிப்திலே இந்த வாதை இருந்தது. அந்த வாதை என்ன வாதை? தவளைகள் சுத்தம். நம்ம என்ன சொல்றது? தவுக்குல. என்னக்குல? தவுக்குல. இது அரண்மனையில கூட, பார்வோனுடைய அரண்மனையில, அவன் கிச்சன்ல, பெட்ரூம்ல, ஹால்ல, எல்லாவற்றிலும் தவளை. அது ஒரு வாதை. இந்த வாதையை போக்குவதற்கு ஒரு காலத்தை குறிச்சு விண்ணப்பம் பண்ணணுமா? அதுக்கு ஒரு காலத்தை குறிச்சு விண்ணப்பம் பண்ணணுமா? ஒருவேளை இன்னொரு வாத கூட சொல்றேன். பேர் ஒரு வாதை. இன்னொன்னு, சில செடி நல்லா இருக்கும். வாதை வந்துச்சுன்னா அந்த செடி அப்படி செத்துடும். ஒன்றுமே இருக்கு, தண்ணி ஊத்திட்டே இருப்போம், ஆனால் செத்துடும். சில வீட்டில் மாடு வச்சிருப்பாங்க, சினை ஆகாது. அது ஒரு வாதை. பெருகாதபடிக்கு அது ஒரு வாதை தடுக்கிறது. என்னதான் வந்தாலும் ஒரு பைசா தங்காது. அது ஒரு வாதை. ஓட்ட. இன்னும் சொல்லட்டுமா? ஒரு பிராணி கூட வளர்க்க முடியாது. எது வளர்த்தாலும் செத்துறோம். அது ஒரு வாதை. இந்த வாதைகள் போக்குவதற்கு தேவ சமூகத்தில் தைரியமாய் நின்று ஜெபிப்பதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரா? ஒரு காலம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சாபம், என்னுடைய வாதை போவதற்கு நான் பார்ப்பேன். இந்த கண்ணு ரப்பைகளில் பேன் இருக்கும். உடம்புல இருக்கிற பேனெல்லாம் வெள்ளையா இருக்கும். பீட பேன், அதுதான் பீட பேன் சொல்லுவாங்க. சீல பேன், பீட பேன், அப்புறம் சீலை பேன். இது ஒரு சாபம். நம்ம பிள்ளைங்க தலையில கூட பேர் இருக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படியே வச்சனா கூட வழுக்கி ஊந்துடும். ஆனா உங்க தலையில தான் ரொம்ப. இப்ப பரவாயில்ல, வாலி பசங்கள்லாம் என்ன பண்றாங்க? பேனெல்லாம் வழுக்கி விழுந்துற அளவுக்கு என்ன பண்றாங்க? இப்படி வெட்டிடுறாங்க. இப்படி வெட்டுறதுனால அது என்ன பண்ணி இறங்கி கீழே இப்படி வந்துடுது. ரொம்ப நல்லதுதான். யாரும் பேர் எடுக்க தேவையில்லை, அதுவே இறங்கி போயிடும். எல்லாம் கீழே இறங்க வேண்டிய, எல்லாம் மேல போய் குப்புல உள்ள உக்காந்துக்குதான். அதனால தயவு செய்து இன்னும் கூட வீட்டில் புத்து வரக்கூடாது. அது ஒரு வாதை. புத்து, உன் வீட்டு சுகத்துல புத்து, உன் வீட்டில் பெட்ரூம்ல புத்து. இப்படி கன்னிகாபுரத்துல ஒரு வீட்டில் புத்து. ஆரம்ப காலத்தில் சபையை ஆரம்பித்த போது
1994, 96ஆம் ஆண்டில் கன்னிகாபுரத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகணும். அங்கே போன உடனே அந்த வீட்டில் என் கூட்டு போய் காட்டினாங்க. கிச்சனு பக்கத்தில் ஒரு பெட்ரூமு. அந்த பெட்ரூமில் பக்கத்தில் இவ்வளோ பெரிய சுவரோடு ஒட்டி பெரிய புத்து. அதை கும்பிட்டு வேற இருந்தாங்க. அதை கும்பிட்டுக்கிறான். அதில் பாம்பு அதுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கான். அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த புத்து போகாதா? என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், புத்து போகவே இல்லை. போகலை. உடைச்சு பார்த்தோம், கிருஷ்ணான் ஊற்றி பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம், போகலை. அப்படியானால் அந்த வாதைகள் போவதற்கு தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்தார். வாதைகள் போவதற்கு கூட ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் கைகூடிய வரல. கைகூடி வராதது ஒரு சாபம், அது ஒரு வாதை. கைகூடி வரல. எவ்வளோ ஸ்டெயின் எடுக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனா கைகூடி வரல. காரணம் அதுக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த நாளில் விண்ணப்பம் பண்ணணுமா? அந்த காலத்தில் விண்ணப்பம். இப்ப மோசே அந்த பார்வோனை பார்த்து சொல்றான். பார்வோன் சொல்லிட்டான், எப்படி ஆகிலும் என் தேசத்துக்கு தவளையெல்லாம் வெளியே போட்டோம், நதியில மட்டும் தவளை இருக்கணும், வேற எங்கே இருக்கக்கூடாது. தயவு செய்து நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க கெஞ்சலாம் அந்த பார்வோன். இப்ப மோசே சொல்றான், அந்த நாள் ஒரு நாள் மறுபடியும் படிக்க பார்க்கலாத படிக்க பார்க்கச்சுக்கமா. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியில மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறி. நான் விண்ணப்பம், நல்லா கவனிங்க, ஊழியக்காரங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார். அந்த வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க சொன்னோம், இந்த புத்து போயிடும், பயப்படாதீங்க, இந்த தேவன் வல்லமை உள்ளவர், புத்துக்களினால் வந்த உங்கள் வாதைகளை கர்த்தர் எடுத்து போடுவார். அந்த புத்து வாதை வீட்டிலே வரக்கூடாது. அந்த புத்து எப்படி வீட்டுக்குள்ள வரணும்? அப்படியானால் அது ஒரு வாதை. அந்த அடியில் இருக்கிற கடற்கால் மண்ணெல்லாம் எடுத்துரும் வெளியே. கடைசியில அந்த சுவரெல்லாம் கூட புத்து வைக்கும். ஆகினாலே அதில் பாம்பு வாசம் பண்ணும், ஒரு பக்கம் செல்கள் வாசம் பண்ணும். அப்படியானால் அந்த வீடு ஒரு மாதிரி புத்து வீடால் மாறிவிடும். அதிர்ந்தார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள், எதுவுமே செய்ய முடியல, எந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல. அதனால தயவு செய்து எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவா, கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். அந்த வீட்டில் போய் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த புத்தை ஜெபம் பண்ணி தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி என் மேலே ஊற்றி காலில் எட்டி உடைச்சோம். 3 ஊழியக்காரர் போயிருக்கிறோம். காலில் எட்டி அந்த புத்தை உடைச்சோம். இனிமே வரக்கூடாது, இனிமே இந்த வீட்டுக்குள்ள வாதை வரக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள சாபம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த இடம் முழுவதும், சுவரெல்லாம், தரையெல்லாம், இந்த புத்து எவ்வளவு ஆழத்துல போயிருக்கிறதோ அந்த ஆழவருக்கு கட்டுடைய வல்லமை பாய்வதாக சொல்லி நாங்கள் எல்லாரும் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபிக்க அதெல்லாம் எட்டி உடைச்சிட்டு எல்லாத்தையும் வாரி வெளியே கூட்டணும். மறுநாள் போய் பார்த்தோம், கொஞ்சமா வந்துருச்சு. மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே அந்த தண்ணீரை ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை ஊத்துற இனிமே இந்த வீடு சாபமா இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே சாபம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே சாபமே போவடி அப்படி சொல்லி ரத்தத்தை ஊற்றி ஜெபம் பண்ணோம். 3 நாள் விடாப்பிடியா ஜெபம், தினந்தோறும் ஜெபம். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் புத்தே வரல, அந்த வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள்.
அந்த வீட்டை அழைச்சிக்கலாம். அப்படியானால் வாதை நீக்குவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை குறிச்சு வச்சுக்கலாம். அந்த காலத்துல விண்ணப்பம் பண்ணணும். அந்த காலத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அந்த சாபம், அந்த வாதை அந்த வீட்டை விட்டு போகும், சரீரத்தை விட்டு போகும். சரீரத்தில் சில வாதை இருக்கு தெரியுமா? உடம்புல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாவது பாருங்க, வியாதி கிடையாது, அது ஒரு வாதை. சின்ன வெள்ளையா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பரவும். சொல்லுங்க, ஏன்னா மிரியாம் மோசேயுடைய அக்காவுக்கு அந்த வாதை வந்துச்சு. ஏன்னா மோசே குறித்து கேவலமா பேசுறாங்க. கர்த்தரை கேட்டு அவருக்கு பேசினார், கோபமா போயிட்டாரா, பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல மிரியாம் அவருடைய அக்கா உச்சங்கள்ல உள்ளங்கள் வரைக்கும் வாதை வந்துருச்சு. முழுசுமா வெள்ளை ஆயிட்டா, வெள்ளை குஷ்டரோகம் வந்து விட்டது. உடனே மோசே அலறான், ஆண்டவரே எப்படியாவது அக்காவை காப்பாத்துங்க, எங்க அக்காப்பா, என்னை காப்பாத்துறவ அவத்தான், என்னை எடுத்து கொண்டு போனவ அவத்தான், எனக்கு உயிர் கொடுத்தவ அவத்தான், தயவு செய்து அவனை மன்னிச்சிருங்க. அமைக ஒரு பெண்ணை ஒரு தகப்ப காரி துப்புனா எத்தனை நாள் வெளியே இருக்கணும்? 7 நாள் வெளியே இருக்கணும். ஒரு தகப்ப ஒரு மக தப்பு பண்ணிட்டான்னா அவளை காரி துப்புனா 7 நாள் வெளியே இருக்கணும். அதனால இவள் 7 நாள் பாளையத்துக்கு வெளியே போட்ட, பாளையத்துக்கு வெளியே 7 நாள் டைம் குடிச்சார். அந்த காலத்தின்படி மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சான். அந்த 7வது நாள் ஜெபிச்சான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த சாபத்தை, வாதையை விலக்கினார். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வேளை ஒரு வாதை, சுகமே ஆகாத ஒரு வியாதி, அது ஒரு வாதை. அந்த வாதையை எடுக்கும்படி இன்னைக்கு யாருக்கோ கர்த்தர் நாளைக்கு இன்னைக்கு குறிச்சிருக்கிறார். அந்த வாதை இன்னைக்கு உன் உடம்பை விட்டு வெளியே போக போகுது. அந்த வாதை உன் குடும்பத்தை விட்டு வெளியே போக போகுது. அந்த வாதையை இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு அந்த காலம் வந்துருச்சு. இந்த காலத்துல அவன் மோசே ஆர்வம் ஜெபம் பண்ணாங்களும் இல்லையோ, தவளைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு அடி, ஒரு காட்டு கொண்டு வந்தான், அடிச்சு கொண்டு போய் எல்லாம் நதியில கொண்டு போய் போட்டுச்சு. வீட்டுக்கு ஒரு தவளை. அந்த எகிப்திலே வாதை முடிந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சரீரத்திலையா அல்லது வீட்டில் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று வச்சிருக்குல்ல, உன் வீட்டில் சிலதெல்லாம் எல்லாமே ஒரு மாதிரி சாபமா இருக்குமா? சில நேரத்தில் சில பாம்பு கூட நேரம் படிக்க வருது. பாம்பு நேற்றுக்கு நான் பேசிக்கிட்டு இருந்த போது பாஸ்டர் மனோகரன் அவருடைய மகள் வீட்டண்டையில் 6 நாகப்பாம்பு அடிச்சாங்க. ஒரு பாம்பு கேட்டுக்குள்ளே வந்து வீட்டு கேட்டுக்குள்ளே வந்து விழுந்துச்சான். புது வீடு கட்டியிருக்கிறான். புது வீடு டெடிகேட் பண்ணி 1 year கூட ஆகலை இன்னும். அந்த பாம்பு எடுக்க குட்டி பாம்பு வந்துருக்கு. எங்களுக்கு இருந்த அந்த எங்கள் அப்பா எல்லாம் பிடிச்சி ஆடிட்டு கட்சியில் ஒரு கால்காணி நிலத்தை வச்சு போகிறார். அந்த நிலத்தை போட்டால் ஒரு 10 மரக்கா கணக்கா வரும், ஒரு 15 மரக்கா கணக்கா வரும், அவ்வளோதான். நான் ரசிக்கப்பட்ட பிற்பாடு எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்பா நீ இந்த தடவை நீ அந்த நிலத்தை கொத்தி நீ விதை போடப்பா, உன் கை ராசியான கை, அதனால நல்ல விளைச்சல் வரும் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப உற்சாகமாகிடுச்சு. அப்படி காதலை தூக்கி விட்டு பார்த்தியா என்கிட்ட தான் எல்லாம் ராசி. அதனால் என் கூட கொத்த குப்பத்தில் இருந்த போது கொத்த குப்பத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என் கூட அன்றைக்கி என் கூட 10, 15 எப்பவுமே இருப்பாங்க. இப்போனா அப்படி மழையாக போனோம் சுற்றி எல்லாத்தையும் போட்டுருவோம். ஒரு பாறை கிட்ட குத்தி எடுக்கிறோம்.
குத்தி எடுத்தா இவ்வளோ தேடுங்க, பெரிய பெரிய நண்டு இருக்கு, இவ்வளோ தேடு, இவ்வளோ தேடு, வாரம் அப்படியே வாரம்னா இவ்வளோ தேடுங்க, தெரிஞ்சு கிடக்குது. அப்படியே அந்த கொடுக்க தூக்கி முடியாது. நிலத்துல சாபம். இப்படிப்பட்ட மகா விஷ பூச்சிகள் நிறைந்தது ஒரு சாபம். அந்த நிலத்துல ஒரு சாபம் இருக்கு, அந்த வாதை இருக்கு. ஆண்டவர் ஒரு நாளை குறித்தார். அந்த நாள்ல ஆண்டவர் என்னை கொண்டு போனார். நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. அந்த காலம் வரும்போது அந்த சாபம் போவதற்கு ஆண்டவர் ஒரு விண்ணப்பம் பண்ண வைப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ சில சாபம், சில வாதம் உன் வீட்டில் இருக்குமானா, சரீரத்தில் இருக்குமானா, உன் பிள்ளைகள் இருக்குமானா, உன்னுடைய வீட்டில் இருக்குமானா, உன் தொழில் இருக்குமானா, உன் நிலத்தில் இருக்குமானா, தயவு செய்து இன்னைக்கு அந்த சாபத்தை வாதையை எடுப்பதற்கு ஆண்டவர் இன்னைக்கு நாளை குறிச்சிட்டார். இன்னைக்கு அந்த சாபம் உன் நிலத்தை விட்டு வெளியே போகும், உன் வீட்டை விட்டு வெளியே போகும். ஆமென் சொல்லுங்க. அதற்காக நாம் விண்ணப்பம் பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? விண்ணப்பம் பண்ணணும். தெரிஞ்சாதானே பண்ணுறதுக்கு. எங்களுக்கு கூட தெரியாதனால தான் போய் அதை கொத்தணும் இவ்வளோ தேடுங்க. அப்பா அதில் ஒரு 10 தேடுங்க பெரிய பெரிய தேடுங்க, நல்லா உள்ள பெருசு. இதெல்லாம் குட்டிகள் அதெல்லாம் அடிச்சு அந்த அந்த நிலத்தை சுத்தம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சோம். அந்த எல்லாம் முழுவதும் ரத்தத்தை தெளிச்சுட்டு கடலைக்காய் போட்டோம். கடலைக்காய் போட்டால் எக்கச்சக்கமாக வடிஞ்சு போச்சு. பாருங்க, அந்த நிலத்தின் மேல இருந்த வாத போச்சலாம் அந்த நிலம் நன்றாய் விளையும். அது நல்லா விளையக்கூடாது. அந்த நிலத்தின் மேல சாபம், அதிலே பாம்புகளும் நடு தெருக்குகளும் தேள்களும் அங்கே கிடக்கிறதுனால அது சபிக்கப்பட்ட நிலமாய் இருந்தது. சாபம். பட்டில் தர்மகர்த்தா, கோயிலில் தர்மகர்த்தான்றவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்ட பிற்பாடு அந்த நிலமெல்லாம் விதை போட்டால் பக்கத்து நிலமெல்லாம் நல்லா விளையும். இவர் நிலம் மட்டும் என்ன ஆகாது, சரியாக விளையாது. நிலமே அப்படியே நெல் போட்டால் எல்லாம் பதறாக போயிடும், பூச்சி வந்து அடிச்சு விட்டுருவோம். என்னதான் பண்ண ஒரு நாள் வந்து நீங்களும் ஜானும் வந்து ஜோம் பண்ணி அந்த விதை விட்டுருக்கிற நெல் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜோம் பண்ணிட்டு கொஞ்சம் விதைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். நானும் ஜானும் போவோம். முதலாவது அந்த வாய்க்காலை சுற்றி ஜெபிக்க ஆரம்பித்தோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க ஆரம்பித்தோம். இந்த நிலத்தின் மேல இருக்கிற வாதை, இந்த நிலத்தின் மேல இருக்கிற சாபம் இப்பவே வெளியே போவதாக, சாபத்தை எடுக்கிறோம்னு சொல்லி அந்த இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுட்டு கையில் எடுத்து அந்த நெல் முளை கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, வேற நெல், அதை எடுத்து என்ன பண்ணோம், நான் ஒரு கையில், எனக்கு இதெல்லாம் தெரியுங்க, ஏற்கனவே இந்த கூலி வேலை பண்ணோம் தான் நினைப்போம். அதனால அதை எடுத்து அப்படி அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்பா சில காலத்துக்கு பின்னால் விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விதை தம்பி ஒரு பக்கம், ஜான் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் விதைச்சிட்டு வந்துட்டோம். ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். கவலைப்படாதீங்க, இது மற்ற நிலத்தை விட நல்ல விளையும் அப்படின்னு சொன்னோம். அப்படியே நம்பிட்டாங்க. விதைச்சிட்டு வந்தால் சூப்பரான பயிர் நாத்தங்க. அப்புறம் நல்லா விளைஞ்ச உடனே நீங்கள் வந்து நான் நடப்போகிறேன் நீ வந்து ஜோம் பண்ணுங்க போனோம். அப்படியே ஜோம் பண்ணோம். நாற்று நட்டா இது வரைக்கும் விளையாத நெல் விளைஞ்சிச்சு. அல்லேலூயா. அது மேல இருக்கிற வாதை போகணும், வாதைக்காக ஜெபிக்கணும், வாதை எடுக்கும்படி ஜெபிக்கணும், அந்த சாபம் எடுக்கும்படி ஜெபிக்கணும். வீட்டு மேல சாபமா, ஒருவேளை வருமானத்தின் மேல சாபமா, பிள்ளைங்க மேல சாபமா, நிலத்தின் மேல சாபமா, தண்ணி மேல கூட சாபம் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் எடுப்பதற்கு நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு தைரியம் வேணும். என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியமா ஜெபிக்கணும். பயப்படவே கூடாது. ஐயோ இந்த சாபம் என்ன பிடிச்சிக்குமா, இந்த வாதை என்ன பிடிச்சிக்குமா, என்ன தொட்டுடுமா,
பயப்படவே கூடாது, தைரியமா ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் இப்படிப்பட்ட மன தைரியம் யாருக்கு யாருக்கு கிடைக்கும்னா, சிலரை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க போறேன். நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. முதலாவதாக, விசுவாசம் உள்ளவன் மன தைரியமா இருப்பான். மன தைரியமா ஜெபம் பண்ணுவான். ஆபிரகாம், நீங்கள் யாக்கோபு நிருபத்தை கொஞ்சம் எடுங்க. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் போது, அங்கே யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றான், 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் தேவ சமூகத்தில் மன தைரியமாய் ஜெபிப்பதற்கு, விண்ணப்பிப்பதற்கு அவன் தேவனுடைய சிநேகிதனாய் இருக்கணும். அவன் விசுவாசத்தில் நிற்கணும், விசுவாசமா இருக்கணும். அவன் விசுவாசத்தினால என்னவாக்கப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். அதனால தேவ சமூகத்தில் ஆபிரகாம் தைரியமா நின்று ஜெபிச்சான், தைரியமா நின்று விண்ணப்பம் பண்ணான். யாருக்காக? யாருக்காக? லோத்துக்காக, சோதோம் கொமோராவுக்காக. சோதோம் கொமோராவுக்காக தைரியமா ஆண்டவர்கிட்ட நிக்கிறான். ஆண்டவர் வந்தாரு, இறங்கி வந்தாரு. இறங்கி வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே, நீ உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், நீ பெரிய ஜாதியாக போற. அதனால நான் செய்ய போறதை உங்களுக்கு நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் செய்ய போறதை உங்களுக்கு மறைக்க மாட்டேன். சொல்லுங்கப்பா, என்னப்பா? இந்த சோதம் குமாராவின் கூக்குரல், பாவம் என் சமூகத்தை வந்து எட்டிடுச்சு. அதை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். அதை நான் அழிக்க போறேன் சொன்ன உடனே ஆண்டுகிட்ட தைரியமா நின்னா பாரு, எவ்வளவு தைரியமா. அழிக்கணும்னு வந்த ஆண்டுகிட்ட இவன் தைரியமா நின்று என்ன பண்றான்? பரிந்து பேசுறான். நீங்க வாசித்து பாருங்களேன், ஆதி ஆகமத்தின் புஸ்தகம். ஆதி ஆகமம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல கூட, இந்த சாமியில கூட நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஆண்டுடைய சிநேகிதனாய் இருந்தால் உங்க குடும்பத்தின் மேல வந்த சாபத்தை எடுக்கும்படி ஜெபிக்கலாம். உங்க வீட்டு மேல வந்த, உங்க பிள்ளைகள் மேல வந்த, உன் மனைவி மேல, உன் புருஷன் மேல, அல்லது உங்க அப்பா மேல, உங்க அம்மா மேல ஒரு சாபம் இருக்குது, அதை எடுப்பதற்கு ஆண்டவர் உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா நீ எப்படி இருக்கணும்? ஒன்று, விசுவாசமா நிற்கணும். ரெண்டாவது, நீதிமானா நிற்கணும். நீதிமானா இருந்தான். அவன் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். அந்த நீதிமான் என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட அழிக்கிறதுக்கு இறங்கி வந்துட்டாரு, அழிக்கிறதுக்கு வந்துட்டாரு. அவரை தடுக்க முடியுமா? தடுக்க முடியும்? ஆண்டவரை தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் விசுவாசத்தில் நிற்கிறவன், விசுவாசத்தில் நின்றவன், ஆண்டுடைய சிநேகிதனாக இருக்கிறவன் அவரை தடுத்து நிறுத்துகிறான், தடுக்கிறான், பரிந்து பேசுறான். ஜெபம் பண்றதுக்கு அவருக்கு தைரியம். என்ன தைரியம்? ஆண்டவரே என்ன பண்ணாதீங்க. அவன் கேட்கிறான், ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே 50 நீதிமான் விட்டுருவீங்களான்னு கேட்கிறான். பாருங்க எப்படி பரிந்து பேசுறான், விண்ணப்பம் பண்றான். எப்படி விண்ணப்பம் பண்றான் பாருங்க. ஆண்டவரே, அந்த தேசத்துல 50 நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா? விட்டுருவோம். ரெண்டாவது கேட்கிறான், 45 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? விட்டுருவேன். 40 பேரா? அப்புறம் 45, 40. இந்த 40 வந்த உடனே, 30 வந்த உடனே ஆண்டவருக்கு கோவம். ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கு தைரியம் அவருக்கு சுத்த நல்ல தைரியம் இருந்தது. காரணம் என்ன? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதனால அதை நீதியாக எண்ணினார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். ஃப்ரெண்டா, டியரஸ்ட் ஃப்ரெண்டா. இப்போ ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் தைரியமா பேசுவாங்கல்ல, பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பேசுவாங்க. ஃப்ரெண்டுக்கு பேசுவாங்க, தைரியமா பேசுவாங்க. ஆக இப்பொழுது ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? ஆண்டவரே, உங்களுக்கு என்ன வரக்கூடாது?
எவ்வளவு தைரியமா பேசுறேன். டேய் யாருக்கு எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்றேன். நான் அழிக்க வந்துட்டேன், என்னை தடுக்காத, தூரப்போ தூரப்போ, நான் அழிக்க வந்துட்டேன், தூரப்போ அப்படின்னு சொல்லி அவருக்கு அவன் ஒதுக்கல. காரணம் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இரண்டாவது அவன் நீதிமானாக இருந்தான். மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டுக்கு சிநேகிதனா மாற்றானா. இது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஆண்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா மாறிட்டான். அதனால தைரியமா நின்று பேசுறான். நீ நானும் கூட ஒருவேளை நம்ம வீட்டு மேல வந்த அந்த அந்த சாபத்தை எடுக்கணும்னா நீயும் நானும் பரிசுத்தமா விசுவாசம் உள்ளவனா நீதிமான் உள்ளவனா ஆண்டவருக்கு பிரியமான சிநேகிதனா இருந்த நம்ம வீட்டு மேல வந்த சாபத்தை எடுக்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ள வந்த வாதையை எடுக்க முடியும். ஒண்ணு நிக்கல, ஒரு தொழில் தொடங்குற, நல்லா வருது, அப்படியே எல்லாமே போயிடுது. மறுபடியும் உடையிறனா, மறுபடியும் போராடுறனா. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் அதுக்கு பாஸ்டர் தேவையில்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கணும். இரண்டாவது நீங்கள் நீதிமான்களாக இருக்கணும். மூன்றாவது சிநேகிதனாக இருக்கணும். ஆண்டுக்கு பிரியம். சிநேகிதன் எப்படி இருப்பான்? எப்படி அஜித்து ஃப்ரெண்டு எப்படி இருப்பீங்க? எப்படி பேசிக்குவீங்க? நார்மலா பேசுவீங்க. ஓப்பனா எல்லாத்தையும் பேசுவாங்க. ஓப்பனா எல்லாத்தையும் பேசும். எதையும் மறைக்க மாட்டீங்கல்ல. ஆனால் ஒன்றை மறைச்சிக்குவீங்கல்ல. ஆனா ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா இருந்ததினாலே சோதம் குமாரா பட்டணத்தை அக்னியும் கந்தகத்தை கொட்டி அழிக்க போறதுக்காக இந்த திறப்பின் வாசலிலே நிற்கிறான். தைரியமா நிற்கிறான். என்ன வந்தாலும் சரி, என்ன அழிச்சாலும் பரவாயில்லை, என்ன கொண்டுட்டாலும் பரவாயில்லை, தைரியமா நின்று ஆண்டுடைய கோபத்தை மட்டுப்படுத்தினான். இன்னைக்கு நான் திட்டமா சொல்றேன், நம்மள கூட நிறைய பேர் ஆண்டவர் சாபங்களை முறிப்பதற்கு வாதைகளை எடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தைரியம் உள்ள ஆவியை தந்துட்டாரு. அந்த தைரியத்தை வச்சு என்ன பண்ணலாம்? வாதைகளை எடுக்கலாம், சாபத்தை முறிக்கலாம். ஏன் என்று சொன்னால் நீ நீதிமான். இயேசுவை விசுவாசிகள் நீதிமான், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நீதிமான். ஆமென். அப்ப நீதிமான் என்ற ஸ்தானம் உனக்கு இருக்கு. இரண்டாவது விசுவாசத்தினால நீதிமான் ஆயிட்டேன். 2 இருக்கு. 3 ஆண்டருக்கு என்னவா இருக்கணும்? எத்தனை பேர் ஆண்டர் ஃப்ரெண்டுங்க? ஆண்டர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றது மட்டும் கை கொடுங்க. அவர் ஃப்ரெண்டா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டு? எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டு? எனக்கு கூட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா நேரத்தில் ஃப்ரெண்டாக பேசிட்டோம். அப்பான்னு வரும்போது அழுது அவர் கையை பிடிச்சி போவோம். வியாதி வரும்போது நீங்கள் தான் டாக்டர், மருந்து மாத்திரை நான் நம்பலை, நான் உங்களை நம்பி இருக்கேன், நீங்க தான் என் டாக்டர். நீங்க தானே சொன்னீங்க நானே உன் பரிகாய கட்டன்னு சொன்னீங்களே, அப்படின்னா நீங்க தான் என் டாக்டர். இப்படி தைரியமாய் பேசுவதற்கு நம்ம நீதிமான்களாய் விசுவாசிகளாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மோசே வேதம் சொல்லுது, மோசே அவனை பத்தி ஆண்டவர் சொல்றார், என் வீட்டில் என் தாசனாகிய என் தாசன். மோசே தேவனுடைய தாசனாய் மாறிட்டான். தாசனா என்னங்க? தாசனா யாருங்க? மகன். புள்ள. புள்ள. தாசன்னா புள்ள. என் தாசன். என் தாசனாகிய மோசே அவன் மற்றவங்களை போல கிடையாது. என் வீட்டில் எங்கும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உண்மை உள்ளவன் தான் ஏசப்பா கிட்ட வந்து தைரியமா விண்ணப்பம் பண்ண முடியும். உங்கள்கிட்ட உண்மை இருக்கா? பிள்ளைங்களே, வாலிப பிள்ளைங்களே, உங்ககிட்ட உண்மை இருக்கா? உங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கீங்களா? உண்மையா இருக்கீங்களா? வாலிப பிள்ளைங்களே, உண்மையா இருக்கீங்களா? நீங்க உண்மையா இருக்கீங்களா? உங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கா? ஆரோனே
இதுதான் உண்மையே இல்லைன்னு உங்க அப்பா சொல்றாரு. இது வேறையா சொல்லிட்டார் அவரு. அப்ப உண்மை உள்ளவன் அவன் என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் மோசே. அதனால அந்த மோசே அவனை பார்த்து சொல்றாரு, மோசே இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கடா, இவங்க என்ன பண்ணிடலாம், நான் அழிச்சிடுறேன்டா, எல்லாம் என்னை விட்டுறா, என்னை விட்டுடு, எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ பெரிய அழிச்சிட்டு உன்னை மட்டும் நான் பெரிய ஜாதி ஆக்கி போடுறேன்டா, விட்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே பார்த்து கேட்கிறாரு. உடனே மோசே அவன் தேவ சமூகம் நிற்பதற்கு மன தைரியம் உள்ளவனாக இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் அவருடைய வீட்டில எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்றீங்க, உண்மையா வீட்டுல, அவருடைய வீட்டுல, இந்த ஸ்தலத்துல நீ உண்மையா இருக்கிறியா பாருங்க. இந்த ஸ்தலத்துல எல்லாவற்றிலும் ஆண்டருக்கு உண்மையா இருக்கீங்களா? தயவுசெய்து நீ உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுவாரா? இப்ப என் தாசன் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன், என் அஜித் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன், ஓ லாரன்ஸ் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு ஆண்டவர் இப்ப சொன்னார்னா நீ தைரியமா நினைச்சுக்கலாம், தைரியமா நிற்கலாம். இல்லை உனக்குள்ளே அந்த என்னது குற்ற மனசாட்சின்னா நீ தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது, தைரியமா கேட்க முடியாது. இன்னைக்கு காலையில் ஒரு பெண்ணு எங்கேயோ இருக்கிறாரு பார்த்து என் பேரெல்லாம் தெரிஞ்சு என் ஃபோன் நம்பரை வாங்கி இந்த மாதிரி அங்கிள் தயவுசெய்து எனக்காக சொன்னாங்க. அங்கிள் என்னம்மா இந்த மாதிரி ஒருத்தரை நான் சூஸ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனால் ஒரு ரூலெல்லாம் போட்டார். அதனால் இன்றைக்கி நான் முடிவு கட்டிட்டேன், இனிமேல் அப்படி உன்னோடு கூட நான் வாழ முடியாது. அதனால் நான் தைரியமாக சொல்லிட்டேன். நீ தைரியமாக சொன்னதுக்கு என்னம்மா காரணம்? நான் குற்றம் செய்யலை, நான் பாவம் செய்யலை, என் வாழ்க்கையில் நான் உண்மையாக இருக்கேன். அதனால தான் என்னை கட்டிக்க போகிறவங்கிட்ட நான் தைரியமாக பேசினேன் என்று காலையில் நான் அதை கேட்ட உடனே நான் ஆண்டு கூட்ட பிரசங்கத்துக்கு இது அடையாளமாக மாற்றிட்டேன். இதெல்லாம் நீ பிரசங்கம் பண்ண தைரியமாக நீ சொன்னியா? ரைட். அப்போ உனக்கு தைரியம் இருக்குதுன்னா உங்ககிட்ட மனசாட்சி சுத்தமாக இருக்குது, நீ உண்மையாக இருக்கிறாய். ஆண்டுகிட்ட இசப்பாக்கு எனக்கு தெரியும், நான் சுத்தமாக இருக்காங்க, நான் சுத்தமாக இருக்கேன், அதனால நான் உண்மையாக இருக்காங்க, நான் உண்மையாக இருக்கேன், அதனால நான் கரெக்டாக சொல்லிட்டேன், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா நான் பேசிட்டேன் அப்படின்ற பிள்ளை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவன் கடைக்கடையாக பேசிக்கிறேன், ஏம்மா நான் ஆராதனைக்கு போகணும், நீ தயவுசெய்து அப்புறம் நான் பேசு அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களையும் என்னை கூட மோசையை போல உண்மை, என் வீட்டில் நீ உண்மையாக இருக்கியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து கேட்டார்னா, என்கிட்ட உண்மையாக, என் சபையில் உண்மையாக இருக்கியா? இந்த காணிக்கை பெட்டியில் உண்மையாக இருக்கியா? இந்த காணிக்கை போட உண்மையாக இருக்கியா? உன் தசம பாகத்தில் உண்மையாக இருக்கியா? நீ எங்கெல்லாம் உண்மை தவறி போன? நீ என்கிட்ட தைரியமாக வந்து பேச முடியாது, நீ என்கிட்ட தைரியமாக ஜெபம் பண்ண முடியாது, என்கிட்ட தைரியமா நீ நிற்க முடியாது, எதையும் கேட்க முடியாது. ஏன்னா நீ குற்ற மனசாட்சி, அதனால பேச முடியாது. மோசே எங்க உண்மை உள்ளவனா இருந்தபடினாலே மோசே இப்ப என்னன்றான், ஆண்டவரே நீங்க அவங்கள அழிக்கிறதா இருந்துச்சானா அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டா நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து. எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு தைரியம்! யாருன்னா அவ்வளோ தைரியமா பேச முடியும்? ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? அதே மனைவியார் கூட பேசலாம். அந்த என்னது என்ன இது இந்த அரசியல்லாம் போடுறாங்க, ரேஷன் கடையில் போய் தைரியம் பேரெல்லாம் எடுத்துருங்க, பேர் கிடைக்குது, எனக்கு வேணாம் சொல்லலாம். அவன் மனுஷன். ஆனால் ஏன்பா கிளம்பிட்டீங்களா? கிளம்புறியா? கிளம்பு. சரி, அப்போ
நல்லா கவனிச்சு பாருங்க. தயவு செய்து சொல்றேன், ஆண்டு சில சாபங்களை வாதைகளை எடுக்கணும்னா ஆண்டுகிட்ட தைரியமாக நிற்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் தேவை. நீதிமானாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஆண்டுடைய சிநேகிதனாக மாறணும். மூன்றாவது பார்த்தோம், மோசே ஆண்டுகிட்ட வந்து என் பேரை கிறுக்குங்க, பரவாயில்லைங்க, பரவாயில்ல ஏசப்பா, கிறுக்கி போடுங்க. அவ்வளோ தைரியமாக பேசுவதற்கு காரணம் என்ன? அவன் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை. ஒரே ஒரு இடத்துல கூட மோசே ஆண்டுக்கு மறைச்சு பேசுறதில்லை, அவன் மறைவா பேசுறதில்லை, உண்மை உள்ளவனாக இருந்தான். என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆகையினாலே ஆண்டு இதை சொன்னதை கேட்டுட்டு கிறுக்கி போட்டுருந்தாங்க. அவங்களை அழிக்கிறத பார்க்கிலும் என் பேர் என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடு. என்னடா அழிக்கிறதுக்கு விட மாட்டேன்ற, உன் பேரைய கிறுக்க சொல்ற நீ, எவ்வளோ எனக்கு முன்னால எவ்வளோ நிற்கிற நீ தைரியமா அப்படின்னா, தயவுசெய்து உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன் பாருங்க. கட்சியில் அவளை அழிக்கவே இல்லை, இவன் பேரையும் கிறுக்கி. எவ்வளோ தைரியம் பாருங்க. ஆண்டுகிட்டே என் பேரை கிறுக்கிங்க, ஆண்டவரை கிறுக்கிங்க, அவ்வளோ தைரியம். காரணம் என்ன? அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தைரியமாய் ஜெபம் பண்ணுவதற்கு, தைரியமாய் ஆண்டுகிட்ட நிற்பதற்கு, தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு, தைரியமாய் பாடுவதற்கு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உண்மை. உண்மை உள்ளவன் தான் தைரியமா நிற்க முடியும். கடைசியா ஒன்னே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோவானும் யாக்கோபும் யாருடைய பிள்ளைங்க? செபதேயுவின் பிள்ளைங்க. இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எனக்கு பின்ன வாங்கலான்ட்டார். யோவானையும் யாக்கோபையும் மீன் பிடிச்சிருந்தவங்க. பேதுருவை கூப்பிடும்போது இவர்களையும் கூப்பிட்டாரு. வாடா, எனக்கு பின்ன வா, உங்களை நான் என்ன பண்றேன், மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திரம். இனிமே நீ மீனை பிடிக்க கூடாது. யாரு பிடிக்க, என்ன பிடிக்க போறீங்க? மனுஷனை பிடிக்க கூடாது. உடனே எல்லாத்தையும் விட்டு, படகை மீன் எல்லாத்தையும் விட்டு அவன் பின்னால ஆண்டவர் பின்னால வந்தாங்க. அந்த தாய் ரெண்டு பிள்ளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். சரி ஆண்டவரே, என் ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும், உங்க பின்னால வரட்டும், இனிமே மீன் பிடிக்க வேண்டாம், இவங்களால நாங்கள் சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த ரெண்டு பிள்ளையும் ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வச்சான். வாசனை சொல்றேன், மத்தேயு 20:20 படிங்க. அப்போது செபதேயுவின் தன் குமார் ரெண்டு பேர் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக்கிட்டு யார்கிட்ட வந்தாங்க? ஏசப்பா கிட்ட வந்தாங்களா? அந்த ரெண்டு பேரும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக்கிட்டு யார்கிட்ட வர்றாங்க? இப்ப ஏசப்பா கிட்ட வர்றாங்க. அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உங்களிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ணணும் வந்துட்டேன். பாருங்க, இவளுக்கு தைரியம் பாருங்க. என்ன தைரியம் அவளுக்கு? ரெண்டு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தது நிமித்தமா, ரெண்டு பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய், ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் இப்போது அவர் தைரியமா பேசலாம். ஏசப்பாட்ட வந்து இதுவரைக்கும் அவர்கிட்ட பேசுறதுக்கு பயம். ஆனால் ரெண்டு பிள்ளைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்ததுனால அவ தைரியமா வந்து நிற்கிறான். ஆண்டவரே, உங்ககிட்ட நான் ஒரு விண்ணப்பம் பண்ணணும், ஒரு விண்ணப்பம் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். படிமா. தெபோரால பார்த்தீங்க இல்லையா? தெபோரா வட்டியா? தெபோரா வெக்கம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப நாள் பாருங்க, சாசு என்னென்ன பண்ணுறேன் பாருங்க. பிள்ளைங்க வந்து உட்காந்து நல்லா அவளே மைக்க போட்டு பாடுவாள். ஆனால் இப்போ திடீர்னு இந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறான். அதனால வரமாட்டேன்றான். அப்படி பிசாசு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ண அந்த பிள்ளையை ஆண்டவர் தொட்டுக்கிட்டே வந்தார். சில காரியமெல்லாம் அந்த பேச்சு வருவதற்கு
ஆண்டவர் திரும்ப பாராட்டினே வரும்போது டக்குனு பிசாசு என்ன பண்ணிட்டான், இங்கே வராதபடிக்கு வேணாம், இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன். ஆனால் சரோஜம்மாவும் புஷ்பராஜ் ஐயாவும் அந்த பொண்ணுக்காக அந்த பேத்திக்காகவே ஓடி போய் உட்கார்ந்து எப்படியாவது அந்த அந்த என்ன ஒரு பேர் பத்தியா, இன்னைக்கு வந்துட்டு எல்லாரையும் ஜாக்கிரதை நான் வந்துட்டேன்றான். ஆக வேதம் சொல்லும் இதை படிக்க உண்மையாக இன்னும் கூட நிறைய நான் அடுத்த வாரம் கூட இதை அப்படியே தொடரணும்னு விரும்புகிறேன். தைரியம், இவளுக்கு என்ன தைரியம்? செபதேயுவின் தாய், செபதேயுவின் மனைவி ஆகிய அந்த அந்த அம்மாவுக்கு என்ன தைரியம்? அவர் என்ன சொல்றா, இவ ஒன்றிலிருந்து ஒரு விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேணும்? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. தைரியமா போய் நின்றவளை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட மட்டும் தைரியமா நிற்பதற்கு பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கணும். ஒரு பிள்ளையாவது ஊழித்து கொடுக்கணுங்க, ஒரு பிள்ளையாவது ஊழித்து கொடுங்க. 2 பிள்ளை உனக்கு வச்சுக்காதீங்க, ஒரு பிள்ளையாவது இந்த ஊழியத்துக்கு கொடுத்த, அப்பதான் நீ ஆண்டவர்கிட்ட வந்து தைரியமா நிற்க முடியும். செபதேயுவின் மனைவி ஏசப்பாட்ட தைரியமா 2 பிள்ளை கூட்டு வந்து நிறுத்துறா. 2 பிள்ளை நிறுத்தி, ஆண்டவரே உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன், விண்ணப்பம் பண்ணுவதற்கு தைரியம் வந்திருக்குது. இப்ப ஆண்டவர்கிட்ட நேருக்கு நேரா பேசுறதுக்கு தைரியம் வந்துச்சு. இப்ப அந்த தாய்க்கு என்ன காரணம்? ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன சொல்லணும்? கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? தைரியமா நின்று நீ கேட்டேன்னா ஆண்டவரை பார்த்து உனக்கு என்ன வேண்டும்னு கேட்பார். இன்னைக்கு என்ன வேணும்னு இன்னைக்கு கேட்பார். ஒரு பிள்ளையாவது ஒழித்துக்கு தந்திருக்கிறியா? ஒரு பிள்ளையாவது ஒரு ஒழித்து கூட. அதனால நீ தைரியமா நிற்கிற ஒரு தாய், தைரியமா நிற்பதி ஒரு தாய், நீ தைரியமா ஏசப்பா அவருடைய சமூகத்தில் நிக்கணுமா? 2 பிள்ளையும் மேல் பிடிச்சிருந்தவங்க ஒழித்து கொடுத்துட்டார். இப்போ வந்து தைரியமா நிற்கிறார். என்ன தைரியம்? என் பிள்ளைங்க எங்க இருக்குங்க? எங்க இருக்கிறாங்க? உங்ககிட்ட இருக்கிற தைரியம். அந்த மனைவி தைரியமா நின்று, ஆண்டவரே உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன். என்னம்மா? நான் உனக்கு என்ன உனக்கு என்ன என்ன வேண்டும்? என்ன வேணும்னு கேட்கிறார். பாருங்க, தைரியமா நிக்கிறவங்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்பார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரர்களாகிய 2 பேரும், ஒருத்த வலது பக்கத்துல, இன்னொருத்த இடது பக்கத்துல, ஆமா உட்கார்ந்துருக்கும்படி எனக்கு ஒரு அருள் செஞ்சுங்கப்பா, போதும்பா. என் 2 பிள்ளைய ஊழித்து கொடுத்துட்டேன். அதனால இந்த 2 பிள்ளைய நீங்க என்ன பண்ணீங்க? விட்டுறாதீங்க. எங்க வச்சீங்க? ஒருத்தனை வலது பக்கத்துல, ஒருத்தனை இடது பக்கத்துல வச்சீங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை பார்த்தியா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கூட அந்த அம்மா யார் பக்கத்துல இருக்கணும்னு விரும்புறா? ஏசப்பா பக்கத்துல. ஒருத்தன் வலது பக்கம், ஒருத்தன் இடது பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். அது போதும், வேற எதுவும் வேணாம். ஏசப்பா எவ்வளவு தைரியம் பார்த்தியா? இந்த மாதிரி தாய் யாருன்னா இருக்கீங்களா? இந்த மாதிரி தாய் யாருன்னா இருக்கீங்களா? தைரியமா இந்த மாதிரி ஒரு தகப்பு இருக்கீங்களா? என் பிள்ளைய நான் கொடுத்ததுனால நான் தைரியமா பேச முடியும். கொடுக்காதவங்க ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, தைரியமா இருக்க முடியாது. இதை நான் காலையில் வாசித்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு தைரியம், ஆண்டவரே ஒரு ஆண்மகனை கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு பையனை, ஒரு மகனை கொடுத்தீங்கன்னா நான் ஊழித்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அதன்படியே கொடுத்தார். வாக்கு மாறவே இல்லை. மனைவி கன்சீவ் ஆன உடனே நமக்கு மகன் தாமா பிறப்பான் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே இந்த அம்மாமாருங்க கண்ணால பார்த்து தான் விசுவாசமே. நான் சொன்னேன், ஜான் பிறக்க போறான் அப்படின்னா இருங்க, பிறந்த பிற்பாடு பார்த்துக்கலாம். நான் அதில் உறுதியா இருந்தேன். ஏன்னா ஆண்டுடைய சமூகத்தில் நின்ற மனுஷனா காலைதோறும் 5 மணிக்கெல்லாம் என்ன தட்டி. நிறைய இந்த காலை ஜபத்தில்
சில நேரத்தில் என்னால் முடியல, சரீரம் எழுந்துக்க முடியல. கரெக்டாக நான் எழுந்துக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 4:45 மணிக்கு அம்முச்சு எப்படி டேடி டேடி அப்படி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டு எழுந்து, ஏம்மா என்னம்மா 4:45 ஏந்து வந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அம்முச்சு நல்லா தூங்கிக்கிறான். இன்னொரு சமயம் ஏகாம்பரம் இருக்காருங்க, ஏகாம்பரம் கதவுக்கு அதே 4:45 எழ முடியல, எழுந்து வரணும்னு ஆசைப்படுறேன், நீ காலையில் எழுந்து போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எழ முடியல. பாஸ்டையா நான் துடிச்சு எழுந்து, என்னங்க எங்க கதவை நினைக்கிறீங்களா? போய் கதவை தந்து பார்த்தேன். எத்தனை தடவையோ அவர் எழுப்புகிறார். அவரோடு கூட நாம் இருக்கும்போது எழுப்புவார். அதனாலே அந்த மகனை முடித்து கொடுத்தேன். உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு அவன் இந்த ஆற்று அடைப்பிலே உயிரோடு வந்தது அவனை அர்ப்பணித்ததினாலே, அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததினாலே தைரியமாக அவன்கிட்ட செபிக்க முடிஞ்சது. என் மகனை திருப்பி கொடுங்க, என் மகனை திருப்பி கொடுங்க. அங்கே பார்த்து அந்த பெட்டில் பணத்தை அந்த எல்லாம் வச்சிருந்ததை பார்த்து ஓடு கத்துறேன். என்ன கைவிட்டீங்களோ, என் மகனை ஒப்பு கொடுத்தேன், என் மகனை திருப்பி கொடுங்க என்று கேட்டபோது ஆண்டவர் திருப்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீங்க, நீங்க தைரியமா ஆண்டுகிட்ட பேசலாம். எதையாக நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். கொடுத்தீங்க, ஆண்டுகிட்ட தைரியமா பேசலாம். நாளையில கூட உண்மையான கட்டுரை பிள்ளைகளே, வாக்கு கொடுத்துட்டாரா, வாக்கு பெற்றவங்க தைரியமா பேசலாம். வாக்கு வாங்கிட்டு இல்லை, அதனால தைரியமா பேசலாம். நீ பயந்து பேச தேவையில்லை. ஆதாம ஏவாளை போல போய் ஒழிக்க தேவையில்லை. இல்ல இந்த என்ன பேரு யூதாஸ் பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீ தானே என்ன காட்டி கொடுக்க போற அப்படின்னா அவன் நானும் கேட்டான். கடைசியில் பார்த்தா ஒரு பக்கம் பேதுன்றவன் மறுதளிச்சான், யூதாஸ்ன்றவன் காட்டி கொடுத்தான். இவன் மறுதளிச்சான், இவன் காட்டி கொடுத்தான். மறுதளிச்சவன் ஆண்டவர் சொன்னதை நினைச்சு மனம் கசிந்து அழுது ஒப்புரவாயிட்டான். அதனால்தான் ஆண்டவரோட தேர்ந்து போய் பேதுரு, சீமோனே என்ன நேசிக்கிறியா, என்கிட்ட அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்டான். ஆனால் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டு 30 வெள்ளிக்காசு வாங்கி ஓடி போயிட்டான். திரும்ப அவனால ஏசப்பா கிட்ட வர முடியல. ஏன்னா காட்டி கொடுத்துட்டேன். அந்த குற்றமான சாட்சி ஏசப்பா கிட்ட வர முடியல. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன், அந்த கள்ளன் தவறை உணர்ந்தான். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுன்னு சொன்னான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசத்தில் இருப்படா. தைரியம், அந்த கள்ளனை கூட ஒரு தைரியம் வந்திருக்குப்பா. இவர்கிட்ட பேசணும். கடைசி நேரத்தில் பரலோக ராட்சி கொடுத்துருவாரு, பரதேசி கொடுத்துருவாரு. கடைசி நேரத்தில் அவனுக்கு தைரியம். கள்ளன் தான், திருடன் தான், கொலைக்காரன் தான், எல்லாம் பண்ணவன் தான். ஆனா ஆண்டவர்கிட்ட கடைசி நேரத்தில் தான் தவறு உணர்ந்தான். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நியாயப்படி தண்டனை நமக்கு வந்திருக்கு, நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். இவரோ ஒன்று செய்யலா என்று ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல சாட்சி சொன்னா இப்ப தைரியமா கேட்கிறான். ஆண்டவர் என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அழியனை நினைச்சுங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட எங்க இருக்க போற, பரதேசம் இருக்க போறடா, போடா. அல்லேலூயா. அதனால அந்த யூதாஸ் அவன் குற்ற மனசாட்சிக்கு கிட்ட வர முடியல.
அப்பா கிட்ட வர முடியல, தைரியமாய் வர முடியல. வந்திருந்தா தைரியமா வந்திருக்கலாம். அப்பா நான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கெஞ்சி இருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். இங்க கூட ஒருவேளை நீ மறுதளிச்சிருக்கலாம், காட்டி கொடுத்திருக்கலாம், ஆண்டவரையே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், நான் கிறிஸ்துவ இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். என் வீட்டை வந்து பார், வசனங்க தான் பார், கேலண்டருக்கு தான் பார், எல்லாம் ஒன்றும் கிடையாது பார், அப்படி ஆண்டவரையே நீ மறுதளிச்சிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இந்த நாளிலே ஆண்டவரை நான் தைரியமாக நிற்கிறதுக்கு எனக்கு கிருபைத்தார். ஒன்று, பரிந்து பேசுவதற்கு விசுவாசமும் நீதியும் தேவை, அவருடைய சிநேகிதனை மாறணும். இரண்டாவது, மோசே நான் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான், அதனால தைரியமாய் பேசினான். முடியாத ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்கக்கூடாது, அப்படி அழிக்கிறதா இருந்தா என் பேரை கிழிக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், எவ்வளவு தைரியம் பாரு, அவ்வளவு தைரியமா அவன். மூன்றாவதாக யுவராஜ்காரியம், தைரியம் இல்லை, தைரியம் இல்லாமல் செத்து போயிட்டான். பேருக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தது. ஏன்னா அவன் ஆண்டவர் சொன்னதை நினைச்சான், மனம் கசிந்து அழுதான். அழுதவனுக்கு தைரியம் வந்துச்சு. இப்போ நான் அழுதுட்டேன், மனம் கசிந்து அழுதுட்டேன், ஆண்டுகிட்ட நான் ஒப்புரவாயிட்டேன், அதனால எனக்கு தைரியம் உண்டு. ஆண்டுகிட்ட ஒப்புரவாயிட்டீங்க தைரியமா. இந்த தைரியத்தை சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு தரும்படி நான் சொல்லிக்கிறேன். ஆண்டில் எனக்கு உணர்த்த நிறைய இன்னும் சம்பவங்கள் நிறைய இருக்கு. அடுத்த வாரமாக இதை குறித்து நான் கேட்க போகிறோம். அதனால மன தைரியம் எனக்கு தாறுமாட்டுறேன். ரொம்ப மனம் கலங்குறேன், நான் மனசில் போராடுறேன், என் மனசில் நான் துடிக்கிறேன், என் மனசு வாதிக்குது, துரோகம் பண்ணிட்டேன் அப்பா, உங்களுக்கு நான் உங்களை வஞ்சித்துட்டேன்ப்பா, உங்களுக்கு வஞ்சனை பண்ணிட்டுனேன், உங்களுக்கு விரோதமாக நடந்துட்டுனேன், பரத்துக்கு விரோதமாக நடந்துட்டுனேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிங்கன்னா நான் தைரியமாக பேசுவேன்ப்பா, தைரியமாக நான் ஜெபிப்பேன், தைரியமாக அவங்ககிட்ட போராடுவேன். ஆமென். ஆபிரகாம் சூப்பர். தன் லோத்துக்காக சோதோம் குமாராவோடு அழிய வேண்டியவன் லோத்து, அதுல அவனை மட்டும் காப்பாற்றுவதற்கு தைரியமாய் நின்றான் ஆபிரகாம். அவனை மட்டும் காப்பாற்று, எல்லாரையும் காப்பாற்ற நினைச்சான். ஆனாலும் ஆண்டவரே ஒருவரையாவது தைரியமா ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த லோத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமென். அந்த நீதிமானுடைய ஜெபம், அந்த நீதிமானுடைய விண்ணப்பம் கேட்டு ஆண்டவர் அதை பாராட்டினார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமே கண்களை மூடி, ஆண்டவரே தாவீதை போல வாக்குத்தத்தம் பெற்ற பிற்பாடு நான் உன்னுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா, எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா, எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா. நான் ரொம்ப பயந்து நடுங்கிறப்பா. சில சம்பவங்கள் எல்லாம் கேட்டாவே நான் பயந்து போறேன். பிள்ளைகளை குறித்து சில சம்பவங்களை கேட்டா நொறுங்கி போறேன். தயவு செய்து ஆண்டவரே எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா. குடும்பத்தில் யாரோ ஒருவர் அழிய போறாங்களே, அவங்களை காப்பாற்றுவதற்கு உங்க சமூகத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா. லோத்தை காப்பாற்றுவதற்கு ஆபிரகாம் உங்க சமூகத்தில் தைரியமா நின்று கெஞ்சினானே, போராடினானே. அழிந்து கொண்டு எங்க குடும்பத்தில், எங்க வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, ஞானஸ்நானம் பெறாத, ஆலயத்துக்கு வராத இருக்கிறாங்களே, அவங்கள அழிக்காதீங்க. அவங்களை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாசலில் நான் நிற்கிறேன்ப்பா, ஆபிரகாமை போல நிற்கிறேன். ஆண்டவரே தயவுசெய்து எனக்கு ஒரு மன தைரியம் கொடுங்க. சமூகத்தில் நிற்கிறது எனக்கு தைரியம் வேணும்ப்பா. பயமா இருக்கும்ப்பா. கண்ணை மூணாவே பாவம் எனக்கு முன்னால வந்து நிற்குது. கண்ணை மூணா ஜெபம் பண்ணாவே ஆண்டவரே ஜெப வார்த்தை வரல. நான் துடிக்கிறேன்ப்பா.
தயவு செய்து ஆண்டவரே எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா. நான் மோசையை போல ஆண்டவரே என் குடும்பத்தை அழிக்காதீங்கப்பா, குடும்பத்தை அழிக்காதீங்க, அந்த குடும்பத்தை அழிக்கிறத விட என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுங்கப்பா, தைரியம் கொடுங்கப்பா. எனக்கு மோசையை போல நான் உங்களுடைய வீட்டில உண்மையாக இருக்க நான் விரும்புகிறேன். சொல்லுங்க ஆண்டவரைப்பா, சொல்லுங்க. உங்களுடைய வீட்டில நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். என் வாலிபத்தில் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என் அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகளே தயவுசெய்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சபையிலே நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆலயத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எங்கும் உண்மை உள்ளவன். அதனால மோசே அவன் பேரை நான் கிறுக்க மாட்டேன். என் சமூகத்தில் தைரியமா சொன்னான். யூதாஸ் தைரியமா வர முடியாதபடிக்கு பயமே அவனை கொன்னுச்சப்பா. உங்க சமூகத்துல வந்திருந்தா தைரியம் வந்திருக்கும். உங்க சமூகத்துல வராததுனால பயமே அவனை கொன்னுடுச்சுப்பா. யூதாஸ் நாடு கொண்டு செத்து போயிட்டாப்பா. இந்த மத்தியான வேளையில தயவு பண்ணுங்க ஆண்டவரே, மன தைரியம் கொடுங்க. நான் ஜெபம் பண்ணுவதற்கு மன தைரியம் கொடுங்க. உங்களை ஆராதிப்பதற்கு மன தைரியம் கொடுங்க. உங்களுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு மன தைரியம் கொடுங்க. உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுவதற்கு மன தைரியம் கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கேட்பதற்கு மன தைரியம் கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நிற்பதற்கு எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா. என் குடும்பத்தை நடத்துவதற்கு மன தைரியம் கொடுங்க. சபையை நடத்துவதற்கு மன தைரியம் கொடுங்க. என் குடும்பத்தை நடத்துவதற்கு மன தைரியம் கொடுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. மன தைரியம் வருமானால் ஆண்டவர் உன்னை நீதிமானா மாற்றிடுவார், உன்னை சிநேகிதனா மாற்றிடுவார். அவர் வீட்டில் எங்க உண்மையாக இருப்பது ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். நான் உண்மையா ஊழியம் செய்யணும். உண்மையா வந்து இந்த இடத்துல நான் ஜெபிக்கணும். உண்மையா ஜெபிக்கணும். நான் உண்மையா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தயவு பண்ணுங்க. எஞ்சி நிக்கிறப்பா. யூதாச போல நான் பயந்து போய் செத்துறக்கூடாது ஆண்டவரே. நான் செய்த பாவத்து நிமித்தமா உங்களுடைய சமூகத்துல வராம என்ன நானே சாகடிச்சுக்க வேண்டாம்ப்பா. அப்பா அடிக்கடி நான் செத்துணும் நினைக்கிறப்பா. அடிக்கடி நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் வாழணும்? நான் செய்த அக்கிரமம், அநியாயம், பாவம் என்னை துரத்துது. செத்துப்போ, நீ சாகு, துரத்துடப்பா. உங்க சமூகத்தை விட்டு நான் ஓட மாட்டேன்ப்பா. தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனா யூதாஸ். காட்டி கொடுத்ததினாலே குற்ற மனசாட்சி அவனை கொன்னுடுச்சு. உன் வாழ்க்கையில ஒரு குற்ற மனசாட்சி இருக்கா? குற்ற மனசாட்சியோடு நீ வாழ்ந்துட்டு இருக்கியா? சீக்கிரமா அப்பா கிட்ட ஓடி வந்துரு. சீக்கிரமா அப்பா கிட்ட வந்துரு. உன் உண்மை நிலையை சொல்லிடு. அவர் உன்னை தேடி வருவார். சிமோனே, எல்லாரை காட்டிலே என்கிட்ட நீ அன்பா இருக்கிறியா? நீ அன்பா இருக்கிறியா மகளே? நான் விஸ்வா. நன்றிப்பா. யாருக்கெல்லாம் மன தைரியத்தை எல்லாம் கண்ண மூடணும். யாரும் என்ன பார்க்க கூடாது. நான் முடிக்க போறேன். எல்லாம் உங்க கண்ணை மூடி. என் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு மன தைரியம் தேவை. என் மனைவி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு மன தைரியம் தேவை. ஏசப்பா கிட்ட நான் நிக்கிறதுக்கு எனக்கு மன தைரியம் தேவை. ஏசப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு மன தைரியம் தேவை. அவருடைய ஆலயத்துல கால் எடுத்து வைப்பதற்கு எனக்கு மன தைரியம் தேவை. ஊழியக்காரர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மன தைரியம் தேவைப்பா. அப்பா இன்னைக்கு
தைரியத்தை இழந்து போய் வந்திருக்கிறாங்க அப்பா. ஒரு காலத்துல நான் எவ்வளவு தைரியமா இருந்தேன் தெரியுமா? நான் தைரியமா நின்னேன், தைரியமா பேசினேன், தைரியமா வேலை செய்தேன். ஆனா இந்த நாட்களிலே பயம், சுகர் பயம், பிபி பயம், ஆண்டவரே தைரியம் எல்லாம் இழந்துட்டு நிற்கிறப்பான்னு யாரோ சொல்லினுக்கிறீங்க. தைரியத்தை இழந்துட்ட, மன தைரியமே போச்சு எனக்கு. ஒரு காலத்துல நான் எவ்வளவு தைரியமா, ரொம்ப பரிசுத்தமா உண்மையா வாழ்ந்த, தைரியமா நின்ன. ஆனால் என் வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்திச்சேன். அதனால நான் சோர்ந்து போய் தைரியம் இல்லாம கோழையா மாறிட்டேன், பயந்தாங்கொழியா மாறிட்டேன். தயவு செய்து எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சிக்கிற உனக்கு இந்த மன தைரியத்தை ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். மன தைரியம் வேணும்னு கெஞ்சிரப்பா. வாலிப பிள்ளையே, எனக்கு மன தைரியம் கொடுங்க ஆண்டவரே. இந்த பாவம் தான் என்ன கோழையாக்கிடுச்சு, இந்த கீழ்ப்படியாத குணம் தான் என்ன கோழையா மாத்திருச்சு. ஆனா இனிமே நான் மன தைரியத்தோடு நிற்பதற்கு உடைய சமூகத்தில் நான் உண்மையாக நிற்கிறேன், திறப்பில் நிற்கிறேன், என் குடும்பத்தை காப்பதற்கு நிற்கிறேன், என் தேசத்தை காப்பதற்கு நிற்கிறேன். ஆண்டவரை உம்மோடு கூட விசுவாசம் உள்ளவனாய் நிற்கிறேன், உம்முடைய சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறேன், வாக்குத்தத்தம் பெற்றவனாய் விரும்புகிறேன். உம்மை நான் மறுதலிக்கவே மாட்டேன், உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். எனக்கு மன தைரியம் கொடுங்கப்பா என்று கேட்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலே ஒரு மன தைரியம் வருவதாக, மனசுல ஒரு தைரியம் வருவதாக, கோழைத்தனமாக வெளியேறுவதாக. பயத்தை கொண்டு வர சத்துவின் ஆவிகளை பரட்டுறேன் இயேசுவின் நாமத்தில். மரண பயம், வியாதி பயம், சத்துருக்களின் பயம், பிசாசின் பயம், மந்திரங்களின் பயம், சூன்யங்களின் பயம், பயத்தை கொண்டு வருகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. பயமுறுத்துகிற ஆவி, பயத்தின் ஆவி, கோழையின் ஆவி, எல்லா ஆவி வெளியே போ. நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவராக இருக்கிறான். ஆண்டவரே, இன்னைக்கு மன தைரியத்தை கொடுத்துட்டீங்க. எல்லாரும் மன தைரியமா கடந்து போக விரும்புறாங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்த எல்லா கட்டுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபை உண்டாவதா, வர தடைப்பட்டவர்கள் மேல உடைய கிருபை இருக்கட்டும். நான் வாரும்போது நடத்துங்க, என்ன நடக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்க வருகிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. உபவாசம் பண்ற பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க வீட்டுல இருக்கிற கட்டு உடையட்டும் ஆண்டவரே. ஜாதி பிசாசுகளா வெளியே போகட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, தொழிலுக்கு போறாங்க. போகையில வருகையில கூட இருங்கப்பா. குடும்பத்துல வேலை செய்யறவங்களுக்கு கிருபைத்தான், சமைக்கிறவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு கிருபைத்தான், குழந்தைகளுக்கு கிருபைத்தான். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு எங்களோடு கூட பேசணும்னு சொன்ன போது எங்க கூடவே பேசுனீங்களே, உணர்த்தினீங்களே. கோழையா என்ன என்கிற தைரியம் மாத்தினீங்களே. தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகணும். நம்பி ஆண்டவர் என்ன வந்தாலும் உண்மை நம்புவோம். யார் கைவிட்டாலும் உங்களுக்கு பின் செல்லுவோம். குடும்பமே அழிஞ்சாலும் உண்மை நம்பி நிற்போம். உமக்காக செயல்படுவோம், உமக்காக சாதிப்போம், உமக்காக ஜெயம் எடுப்போம். குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்லப்பா. ஏசப்பா, தைரியமா நிற்க வந்த விஷயத்தை தொடர்ந்து பொறுப்படும். எல்லா துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறாது. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட தங்கி இருப்பதா.